ஆகவே இந்த இரண்டு நிறுவனத்தாரும் ஈரோடு புத்தக திருவிழாவை மதித்து ஈரோட்டுக்கு வரக்கூடிய வாசக இந்த அருமையான நிகழ்வின் மிக முக்கியமான நிகழ்வான சொற்பொழிவு நிகழ்வு. இதில் நம்முடைய மரியாதைக்குரிய மாலன் அவர்கள் இப்போது வருகின்றார்கள். இந்த மாலன் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாலன் சிறுகதைகள் என்ற கவிதா பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிற இந்த நூலின் கடைசி அட்டையில் ஒரு அருமையான வரி வந்திருக்கிறது. அதையும் நான் இப்போது வாசிக்க விரும்புகிறேன். இந்த நூல் குறித்து அவர்கள் எழுதியிருந்தாலும் மாலன் குறித்து புரிந்து கொள்வதற்கு இந்த அருமையான வரிகள் பயன்படுகின்றன. ஒரு முழுமையான சிறுகதை தொகுப்பு எப்படி இருக்கும் என்று கேட்பவருக்கு இதோ இப்படி இருக்கும் என்று காட்டக்கூடிய தொகுப்பு என்று இந்த தொகுப்பை பற்றி ஆனந்த விகடன் சொல்லியிருக்கிறது. அதேபோல இன்னும் அருமையான கல்வெட்டில் பதிய வேண்டிய ஒரு கருத்து தமிழன் பிரபஞ்சன் கூற்று. பிரபஞ்சன் சொன்ன அந்த 4 வரியை இப்போது வாசிக்கின்றேன். தமிழன் தமிழ் இளைஞனின் இன்றைய நிலை குறித்து மாலன் மிக அக்கறையோடும் தாயுள்ளத்தோடும் யோசித்துள்ளார். இளைய தலைமுறையினரை குறித்து மாலன் அளவுக்கு சிந்தித்தவர். இந்த வரியைத்தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இளைய தலைமுறையினரை குறித்து மாலன் அளவுக்கு சிந்தித்தவர், எழுதியவர் தமிழில் நான் அறிந்த அளவில் யாரும் இல்லை. இதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாபெரும் எழுத்தாளரான ஈரோடு புத்தக திருவிழாவில் மிகச்சிறந்த உரை நிகழ்த்தியிருக்கிற மரியாதைக்குரிய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களது கூற்று. பிரபஞ்சன் அவர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். போகிற போக்கில் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பாராட்டி விட்டு செல்லக்கூடியவர் அல்ல. பேசுகிற போதும் எழுதுகிற போதும் அளந்து பேசக்கூடியவர், அளந்து எழுதக்கூடியவர். அத்தகையவர் சொல்லியிருப்பது நல்ல இளைய தலைமுறையினை குறித்து மாலன் அளவுக்கு சிந்தித்தவர், எழுதியவர் தமிழில் நான் அறிந்த அளவில் யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிற இந்த மாலன் எழுத்து என்று சொல்லக்கூடிய சீசு செல்லப்பன் அவர்கள் தமிழில் புகழ்மிக்க எழுத்தாளர். சீசு செல்லப்பனாரின் எழுத்து இதழ் மூலம் 15 வயதில் கவிதை எழுத தொடங்கிய இந்த மாமனிதன் மாலன் இப்போது நம்மிடையே உரை நிகழ்த்துவதற்காக, அதிலும் காவியத்தாயின் இளைய மகன் என்ற அற்புதமான தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக வருகின்றார். மாலன் அவர்களே வருக, நல்ல கருத்துக்களை தருக. அரங்கிலும் மேடையிலும் நிறைந்திருக்கின்ற அருமை வாசகர்களே, நண்பர்களே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அருமை நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அற்புதங்கள் நடத்துகிற ஒரு மிராக்கல் மனிதர் என்று என்னுடைய நண்பர்கள் சொல்வது உண்டு. அதை நான் சென்னையிலே பார்த்தேன். அவர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாளன்று ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்திற்கு சென்னை நகரினுடைய அறிவுலகின் பிரதிநிதிகள், வெவ்வேறு வகையான எண்ணங்களை கொண்டவர்கள், கருத்துக்களை கொண்டவர்கள் எல்லோருமே அங்கே வந்திருந்தார்கள். இப்போது இங்கு பார்க்கிறேன், தரையாடுகிற நூல்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு துணைச்சலான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் ஈரோட்டிற்கும் நூலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வெறும் தறிக்கும் நூலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் சொல்லவில்லை. நூல் பதிப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வரலாற்று பூர்வமானது. பகத்சிங் எழுதிய ஒரு மிக முக்கியமான நூல் நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூல். அந்த நூலை முதலிலே தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். அந்த நூலை முதலிலே பதிப்பித்தவர்கள் தந்தை பெரியாருடைய சகோதரரான ஈவே கிருஷ்ணசாமி அவர்கள். அதுதான் பகத்சிங்கை ஒரு சிந்தனையாளனாக தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. அதுவரைக்கும் அவர் ஏதோ சட்டமன்றத்திலே வெடிகுண்டு வீசிய ஒரு தீவிரவாதி என்பதை போன்றுதான் பத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்தனர். இன்று காலையிலே அந்த இடத்திற்கு சென்று பார்த்தேன். குடியரசு பத்திரிகை, விடுதலை பத்திரிகை நடத்தப்பட்ட இடம். எனவே ஈரோடு பல வகைகளிலே நூலோடு தொடர்புடைய ஊர்.
அதில் இதை போன்ற ஒரு கண்காட்சி, இதை போன்ற ஒரு காட்சி நடப்பது, அதுக்கு இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்னாலே அங்கே இருக்கக்கூடிய அரங்குகளை சென்று பார்த்தேன். சென்னையினுடைய புத்தக கண்காட்சி நினைவுக்கு வந்தது. சென்னையினுடைய புத்தக கண்காட்சி நண்பர் சொக்கலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். போது 32 ஆண்டுகளாக மெல்ல 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 வெவ்வேறு வடிவங்களை பெற்று பெற்று ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கக்கூடிய ஆனால் அது 32 ஆண்டுகளில் அடைந்த ஒரு நிலையை இது 8 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறது. குணசேகரன் அவர்கள் என்னை பற்றி பேசுகிற போது என்னுடைய இதழில் வெற்றிகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள். அந்த வெற்றிகளெல்லாம் வாசகர்களாகிய உங்களைச் சேர்ந்தது. ஏனென்றால் நான் அந்த கடந்த 30 ஆண்டுகளாக நான் செய்து கொண்டிருக்கிற ஒரே நோக்கம், ஒரே காரியம், தமிழ் இதழியலின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்பது, அதனுடைய விளிம்புகளை நகர்த்த வேண்டும் என்பது. அதிலே பல முனைகளில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம், அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் இந்த வாசகர்கள். எனவே அவர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். குணசேகரன் அற்புதங்களை செய்யக்கூடிய மனிதர் என்று நான் சொன்னேன். இந்த மேடையும் தமிழகத்திலே இதுவரை இல்லாத ஒரு அற்புத மேடைதான். பாரதியும் கண்ணதாசனும் பக்கத்திலே அமர்ந்து இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கிறார்கள். பாரதி என்ற சொல்லுக்கு சரஸ்வதி என்று ஒரு பொருள் உண்டு. சரஸ்வதி என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்திலே வாக்தேவி என்று சொல்வார்கள், சொல்லின் செல்வி. பாரதி என்றால் சொல்லின் செல்வி. அவர் பாரதியை பற்றி பேசியிருக்கிறார். இந்த பாரதி அந்த பாரதியை பற்றி பேசியிருக்கிறார். இந்த பாரதி கண்ணதாசனை பற்றியும் பேசக்கூடியவர். நாளைக்கு சென்னையிலே கம்பன் கழகத்திலே கம்பனை பற்றி பேச இருக்கிறார். அவர் பேச்சாளர், சொல்லின் செல்வி என்றாலும் கூட அவர் உரை நிகழ்த்துபவர். நானும் சொல்லோடு சம்பந்தப்பட்டவன் தான், ஆனால் எழுத்தை எண்ணுகிறவன், எழுத்தாளன். எனக்கு எழுத்தாளன் என்கின்ற முறையில் இந்த உரையாசிரியர்கள் மீது சற்று கொஞ்சம் பயம் கூட உண்டு. கவிஞர்களுக்கும் உரையாசிரியர்களுக்கும் இடையிலே, கவிஞர்களுக்கும் வாசகனுக்கும் இடையிலே உரையாசிரியர்கள் வந்துவிட்டால் அந்த கவிதை திசை திரும்பிவிடும் என்று அஞ்சுகிறவன் நான். கவிதையை எழுதினால் வாசகன் கையிலே கொடுத்து விடுங்கள், அதை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். இன்றைக்கு இந்த பரிசு பொருட்களை பற்றி சொன்னார்கள். ஒவ்வொரு கவிதையும், நான் சொல்வதென்று ஒவ்வொரு கவிதையும் கவிஞன் அதை ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி, அது ஒரு கலர் பேப்பரிலே சுற்றி தான் வாசகனுக்கு கொடுக்கிறான். அதை பிரித்து பார்த்து பிரித்து பிரித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது வாசகனுடைய பொறுப்பு. எனவே இங்கு நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆண்டாளை வெறும் ஆண்டாளாக படித்தால் அவள் ஒரு உணர்ச்சியும் கோபமும் தாபமும் நிறைந்த ஒரு மனுஷியாக தோன்றுவாள். ஆண்டாளை உரையாசிரியர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு படித்தால் அவள் ஒரு தெய்வ பிறவியை போல தோன்றுவாள். எனவே இந்த உரையாசிரியர்கள் மீது எனக்கு ஒரு நடுக்கம் உண்டு. நான் இங்கு இலக்கியத்தை பற்றி கண்ணதாசனை பற்றி ஒரு உபன்யாசம் நிகழ்த்துவதற்கோ உரையாற்றுவதற்கோ வரவில்லை. நான் உங்கள் முன்னாலே ஒரு கேள்வியை வைப்பதற்காக வந்திருக்கிறேன். அந்த கேள்வியை இந்த அரங்கத்திலே தான் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த கேள்விக்கு தீர்வு காண வேண்டியவர்கள், அந்த கேள்வியை முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்கள், அந்த கேள்வியை குறித்து சிந்திக்க வேண்டியவர்கள் வாசகர்களாகிய நீங்கள். அந்த கேள்வி கணையை தொடுப்பதற்கு முன்னாலே ஒரு கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களிலே பலர் ஊட்டிக்கு போயிருக்கலாம், கொடைக்கானலுக்கு போயிருக்கலாம், ஏற்காடுக்கு போயிருக்கலாம். அதை போல மலைகள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கினுடைய பெயரே எதிரொலி பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே நின்று, அந்த மலை முகடுகளிலே நின்று நீங்கள் உங்களுடைய பெயரை உரக்க கூவினால் அந்த முகடுகள் உங்களுடைய பெயரை திருப்பி சொல்லும். நீங்கள் அதில் கைதட்டினால் அதுவும் உங்களோடு சேர்ந்து கைதட்டும். நீங்கள் என்ன ஒலி எழுப்புகிறீர்களோ அந்த ஒலியை உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்கு திருப்பி கொடுக்கும். அந்த பள்ளத்தாக்கின் அருகிலே நின்று கொண்டு ஒருவன் ஒரு ரோஜா பூவை கையிலே வைத்து கொண்டு ஒவ்வொரு இதழாக பீய்த்து பீய்த்து அந்த பள்ளத்தாக்கிலே போட்டு கொண்டிருந்தான். ஒரு இதழை பீய்த்து போடுவான், காதை கூர்மையாக்கி கொண்டு கவனிப்பான். மறுபடியும் இன்னொரு இதழை பீய்த்து போடுவான், காதை கூர்மையாக்கி கொண்டு கவனிப்பான்.
அவன் அருகிலே இருந்த நண்பன் கேட்டான், என்னடா செய்கிறாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், இந்த பள்ளத்தாக்கிலே எழுகிற ஒலிகளெல்லாம் எதிரொலிக்கும் என்று சொன்னாயே, நான் இந்த ரோஜா இதழை கிள்ளி போடுகிறேன், அது கீழே விழுகிற சப்தம் எதிரொலிக்கிறதா என்று கேட்கிறேன் என்று அவன் சொன்னான். அதற்கு அந்த நண்பன் சொன்னான், லூசாடா உனக்கு, ஒரு ரோஜா இதழை இந்த மலைமுகட்டுக்கு நடுவிலே போட்டுவிட்டு அதை எதிரொலிக்கும் என்று கிளம்பி கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, கவனித்து கொண்டிருக்கிறாயே, பைத்தியமா உனக்கு என்று அவன் கேட்டான். அவன் சொன்னான், என்னை பைத்தியம் என்று சொல்லுகிறாயே, என்னை விட பெரிய பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்களே, அது உனக்கு தெரியாதா என்று அவன் சொன்னான். யார் அவர்கள் என்று அவன் கேட்டான். ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அதற்கு எதிரொலி வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் எந்த பட்டியலிலே வைப்பா என்று அவன் கேட்டான். கவிதைக்கு எதிரொலி கிடைப்பது என்பது மிகவும் அபூர்வமானது, மிகவும் அரிதானது. ஏனென்றால் கவிதை எழுதுவது சுலபம், ஆனால் அதற்கு கிடைக்கிற எதிர்வினைகள் கிடைப்பது என்பது மிக அரிதானது. அது தமிழிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகம் முழுக்க அப்படித்தான். அட்ரியன் மிஷல் என்று ஒரு மேலை நாட்டுக்காரன் எழுதினான், பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான கவிதைகளை ஏன் புறக்கணித்து விடுகிறார்கள் தெரியுமா? பெரும்பான்மையான கவிதைகள் பெரும்பான்மையான மக்களை புறக்கணித்து விடுகின்றன. கவிதைகள் மக்களை புறக்கணிக்கிற போது மக்கள் கவிதைகளை புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த இலக்கணம் கண்ணதாசனுக்கு பொருந்தாது. கண்ணதாசனுடைய கவிதைகள், குறிப்பாக அவருடைய சினிமா பாடல்கள், நம்மளுடைய மனதிலே நுழைந்து எண்ணத்திலே கலந்து நினைவிலே நிறைந்தவை. ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு பாடல் எழுதியவன் அவன். காலம் இது மகளே, கண்ணுறங்கு, இப்போது விட்டால் உன்னாலே தூங்க முடியாது என்று தாய்லாட்டு பாடிய அதே தாய்கள் தாய்மார்கள் மாதனார் கண்கள் மகளென்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலர், மனை வாழ்க குலம் வாழ்க என்று அவர்கள் அந்த வாழ்த்தையும் சொன்னவர்கள். ஒவ்வொரு உணர்விற்கும் ஒரு பாடல் தந்தவன் அவன். கலக்கமாக இருக்கிற நேரங்களிலே உற்சாகமாக இருக்கிற நேரங்களிலே உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடுகிற அதே மனநிலையை கொண்டவர்கள், விரக்தி அடைகிற நேரத்திலே போனால் போகட்டும் போடா என்று தன்னை தேற்றிக் கொண்டவர்கள். ஒவ்வொரு உறவுக்கும் பாடல் தந்தவன் அவன். மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், இவையெல்லாம் அம்மா உனக்கு இணையாகுமா என்று அம்மாவை பாடி சிலிர்த்தவர்கள். உறவுகள் சலித்த போது அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த அதிசயமான உலகத்திலே என்று சலித்துக் கொண்டதும் உண்டு. எனவே ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு பாடல், ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு பாடல், ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பாடல் தந்தவன் அவன். வெறும் உணர்வுகளோடு மட்டும் விளையாடிவிடவில்லை அவன். தமிழ் மக்களுடைய எளிய வாழ்க்கையையும் தமிழ் இலக்கியத்தினுடைய செழுமையையும் ஒன்றாக கலந்து அவனுடைய திரைப்பட பாடல்களிலே கொடுத்தான். அதுதான் அந்த பாடல்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வேண்டும் என்று ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் கேட்டுக்கொண்டு, என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று சொன்னபோது எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று நான் சொன்னேன். அவரிடத்திலே பேசி முடித்துவிட்டு ஃபோனை வைத்தவுடன் என்னுடைய இதழியல் மாணவனும் என்னுடைய அருமை நண்பனுமான சுதாங்கன் எனக்கு வேறொரு விஷயமாக தொலைபேசியிலே பேசினார். அப்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். சுதாங்கனுடைய தாய் வழிப்பாட்டன் பீஸ்ட்ரி ஆச்சாரியா என்கின்ற ஒரு பத்திரிகையாளர், ஒரு அறிஞர், ஒரு தமிழறிஞர். அவர்தான் குழந்தைகளும் கம்பனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஆனந்த விகடன் பத்திரிகையிலே பணியாற்றிய போது அதை சித்திர ராமாயணம் என்ற பெயரிலே ஆனந்த விகடனிலே தொடராக எழுதியவர். சுதாங்கன் ஒரு 7-8 வயது சிறுவனாக இருக்கிற போது வீடிலே பாடிக்கொண்டு திரிகிற போது
கம்பன் கண்ட சீதை உன் சேயல்லவா என்று அந்த ஒரு பாட்டு போகிறது. கம்பன் கண்ட சீதை உன் தாயல்லவா என்று அந்த பாட்டு போகிறது. அதை பாடிக்கொண்டு சின்ன குழந்தை 7-8 வயசு குழந்தை வீட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறது. பீஸ்ட்ரிக்கு அந்த பாட்டை கேட்டவுடன் மேனி சிலிர்க்கிறது. ஏனென்றால் அவருடைய மகள்தான் சுதாங்கனுடைய தாய், அவளைத்தான் சொல்லுகிறான் என்று அவர் நினைக்கிறார். உடனே அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், 7-8 வயசு பையன் கம்பனை பற்றி பேசுகிறான் என்ற உடனே உனக்கு கம்பனை தெரியுமா என்று அவர் கேட்கிறார். அப்போது சுதாங்கனுடைய தந்தை சொல்லுகிறார், அவன் பாடிக்கொண்டிருப்பது ஒரு சினிமா பாட்டு என்று அவர் சொல்லுகிறார். யார் எழுதியது என்று கேட்கிறார். கண்ணதாசன் என்று சொல்கிறார். உடனே ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், எதையாவது பாராட்ட வேண்டும் என்று தோன்றினால் அடுத்த நிமிடம் ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து அதில் எழுதி விடுவார்கள். இன்றைக்கு கூட 2 நாட்களுக்கு முன்னாலே இங்கே விழா எடுத்து சிறப்பித்தார்களே தி.க. சிவசங்கரன் அவர்கள், இப்போதும் அப்படித்தான் செய்கிறார்கள். வள்ளிக்கண்ணன் தன்னுடைய வாழ்நாள் கடைசி மூச்சு வரைக்கும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். யார் கடிதம் எழுதினாலும் அவர்களுக்கு போஸ்ட் கார்டில் பதில் எழுதுவதை ராஜாஜி அவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த காலத்து பெரியவர்கள் யாரையாவது பாராட்ட வேண்டும் என்று தோன்றினால் அதை ஒத்தி போடுவதில்லை. அப்போது தொலைபேசிகள் கிடையாது. ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து அதில் 4 வரி எழுதி அனுப்பிவிடுவார்கள். இவர் கண்ணதாசனுக்கு எழுதுகிறார், என் பெயர் பீஸ்ட்ரி ஆச்சாரியா, என்னை ஒரு எழுத்தாளன் என்று நான் சொல்லிக் கொள்வது இல்லை, ஆனால் அப்படி சிலர் நம்புகிறார்கள். உங்களுடைய பாடலை என்னுடைய பேரக்குழந்தை பாடுவதை கேட்டேன். ஒரு 8 வயது சிறுவனுடைய வாயில் கம்பனுடைய பெயரை கொண்டு வந்து கொடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். 2 நாள் கழித்து ஆச்சாரியாவினுடைய வீட்டின் முன்னாலே ஒரு அம்பாசிடர் கார் வந்து நிற்கிறது. அதிலிருந்து ஒரு ஆஜானுபோகமான உருவம் இறங்குகிறது. அதுதான் கண்ணதாசன். கண்ணதாசன் அந்த நெடிய உருவம் இறங்கி வந்து, பீஸ்ட்ரி ஆச்சாரியா தன்னுடைய வீட்டிலே அந்த முதிய காலத்திலே ஒரு ஈசிச்சேரிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை கண்ணுக்கு அருகே வைத்து படித்து கொண்டிருக்கிற போது கண்ணதாசன் உள்ளே வருகிறார். வந்து படக்கென்று அந்த அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலிக்கு கீழே தரையிலே அமர்ந்து விடுகிறார். நினைத்து பாருங்கள், அன்றைக்கு வந்து அவர் ஒரு ஸ்டார் ரைட்டர். வீடு தேடி வந்து ஒருவரை வந்து அவர் சொல்லுகிறார், பீஸ்ட்ரி ஆச்சாரியாவிடத்திலே வந்து, நாங்கள் எல்லாம் கம்பனை அறிந்து கொண்டதே உங்கள் மூலமாகத்தான், நீங்கள் எப்படி உங்களை எழுத்தாளன் இல்லை என்று சொல்ல முடியும் என்று அவரிடத்திலே கேட்கிறார். அந்த அளவிற்கு கம்பனோடு துவைந்தவர் கண்ணதாசன். அவர் ஏதோ கம்பனுடைய பெயரை மாத்திரம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடவில்லை, தன்னுடைய பாட்டின் மூலமாக கம்பனுடைய கவிச்சுவையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர். கம்பன் ஒரு இடத்திலே எழுதுகிறான், அயோத்தியா மிதிலா காட்சி படலத்திலே அவன் எழுதுகிறான். பாலகாண்டத்திலே மிதிலா காட்சி படலத்திலே அவன் எழுதுகிறான். நீங்களெல்லாம் அடிக்கடி மேடையில் கேட்ட அந்த பாட்டுக்கு, அனலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ற பாட்டுக்கு கீழே ஒரு 3 பாட்டு இறங்கி வந்தால் ஒரு 38வது பாட்டு. அதிலே அவன் எழுதுகிறான், கருங்கடல் பள்ளியில் கலவி நீக்கி போய் பிரிந்தவர் கூடில் பேசல் வேண்டுமோ என்று ஒரு வரி எழுதுகிறான். கண்ணதாசன் அந்த வரியினுடைய சுவையை வீட்டிற்குள்ளே கொண்டு வருகிறான். பிரிந்தவர் மீண்டும் கூடிடும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி என்று அவன் எழுதுகிறான். கம்பனுடைய இன்னொரு சுவையை அதே பாலகாண்டத்திலே அதே மிதிலா காட்சி படலத்திலே கம்பன் ஒரு இடத்திலே எழுதுகிறான், வரிசிலை அண்ணனும் வாழ்நகை நங்கையும் இருவர் மாற்றி புக்கு இதயம் எய்தினர் என்று எழுதுகிறான். 2 பேரும் தங்களுடைய இதயத்தை மாற்றிக் கொண்டார்கள் என்று அவன் எழுதுகிறான். கண்ணதாசன் அதை சினிமா பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, எனது நினைவை தந்து செல்லவா, உனது மனதை கொண்டு செல்லவா என்று அவள் எழுதுகிறான்.
எனவே கம்பனுடைய சுவையை அவன் கொண்டு வந்ததிலே ஆச்சரியமே இல்லை. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், கண்ணதாசன் அவனுடைய ஒரு பாடலிலே சொல்லுகிறான், கம்பனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த தொடர்பு என்னவாக இருக்கும் என்று அவன் ஊகிக்கிற போது அவன் சொல்லுகிறான், போன பிறப்பிலே கம்பன் வீட்டிலே உட்கார்ந்து நான் கணக்கு எழுதி கொண்டிருந்திருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். செட்டிநாட்டுக்காரர் இல்லையா? எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு. செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ என்று எழுதுகிறான். அடுத்த வரியிலேயே அவனுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து விடுகிறது. நம்புகிறேன் அப்படித்தான் என்று எழுதுகிறான். எனவே கம்பனுக்கும் கண்ணதாசனுக்கும் இருந்த உறவு அப்படிப்பட்டது. அதைப்போல அவருக்கு இருந்த இன்னொரு உறவு பாரதி. தன்னை காவியத்தாயினுடைய இளைய மகன் என்று சொல்லிக் கொண்டவன் கண்ணதாசன், காவியத்தாயினுடைய தலைமகன் கம்பன். எனவே அண்ணனுடைய ஜாடை தம்பிக்கு இருப்பதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பாரதியை பற்றி எழுதுகிறான். இங்கே கருங்கல்பாளையம் நூலகத்திலே கூட அந்த கவிதை இருக்கிறது. பேசுகிற தமிழில் பெரிய பொருளை சொன்ன வீசு மலரே வாரிதியே என்று அவன் எழுதுகிறான். வாசமலரே வாரதியே என்று பாரதியை பற்றி அவன் எழுதுகிறான். தீபம் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி எடுக்கிறார்கள் கண்ணதாசனிடத்திலே. பாரதியை பற்றி கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், பாரதி எனக்கு ஆதர்சம். போலித்தனமான ஒரு யுகத்தை முடித்தவனும் அவன்தான், புதிய ஒரு யுகத்தை துவக்கியவனும் அவன்தான். அவனுடைய பாடல்களின் அளவு குறைவு, ஆனால் அழகு அதிகம். குறைந்த காலம்தான் வாழ்ந்தான், ஆனால் அந்த வாழ்ந்த காலத்திலேயே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் காட்டி சென்று விட்டான் என்று பாரதியை பற்றி கண்ணதாசன் சொன்னான். எனவே அந்த பாரதியினுடைய சாயலும் அவனுடைய சினிமா பாடல்களிலே வருவதுண்டு. பாரதி ஒரு பாடல் எழுதுகிறார், ஒரு குழந்தையை பற்றி ஒரு குதூகலத்தோடு உற்சாகத்தோடு பாடுகிற ஒரு பாடல். சின்னஞ்சிறு கிளியே செல்வ களஞ்சியமே என்று துவங்குகிற அந்த பாடல். இந்த பாடல் முழுக்க ஒரே உற்சாகமாக இருக்கும். உச்சிதனை மோகந்தால் உள்ளத்தில் கர்வம் பொங்குதடி என்று கன்னத்தில் முத்தமிட்டால் என்று அந்த பாடல் முழுக்க வரும். அதில் கடைசி வரி, கடைசி பகுதி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா நீ நின்னுயிர் என்னுயிர் நின்னதென்றோ என்று அந்த பாடல் போகும். அந்த 4 வரிகளை பல்லவியாக வைத்துக்கொண்டு கண்ணதாசன் சினிமாவிற்கு பாட்டு எழுதுகிறார். அந்த உற்சாகமான குதூகலமான ஒரு பாடலை ஒரு உணர்ச்சி மயமான ஒரு சென்டிமெண்டலான தளத்திற்கு அதை எடுத்துக்கொண்டு போகிறார். பேருக்கு பிள்ளை என்று பேசும் பேச்சுக்கு சொல்வதுண்டு. என் தேவையை யார் அறிவார், உன்போல் தெய்வம் ஒன்றே அறியும். கணவன் மனைவியிடத்தில் சொல்லுகிறான். ஆலம் விழுதினை போல் உறவு 1000 வந்தும் என்ன, என் வேரென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இந்த வரியை நான் அன்றைக்கு வியட்நாம் வீடு படத்தில் வரக்கூடிய பாடல். அந்த பாட்டு திரையிலே வந்தபோது நான் பார்த்தேன். எனக்கு முன்னாலே இருந்த தம்பதிகள் விசும்பி அழுததை நான் பார்த்தேன். அவர்கள் தன்னை அந்த இடத்துல வைத்து கொண்டார்கள். என் வேரென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று சொன்னபோது அந்த கண்ணவனுடைய கண்ணிலே கண்ணீர் பெருகியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தொலைக்காட்சியிலே அந்த பாடல் வந்தபோது நான் பார்த்தேன். இது வேறு ஒரு தம்பதி. அவர்களும் அப்படியே உருகி போய் சிலிர்த்து போய் அந்த காட்சி முடிந்தவுடனே கண்ணை துடைத்து கொண்டதை பார்த்தேன். எனவே ஒரு பாரதியினுடைய பாடலை அப்படி ஒரு ரசவாதம் செய்து மாற்றி கொடுத்தவன் அவன். இன்னும் என்னுடைய இலக்கிய நண்பர்கள் ஒரு பெரிய பட்டியலை வைக்கிறார்கள். நியாயும் நியாயும் யாராயினவோ என்ற அந்த பாடல்தான் நேற்று வரை நீ யாரோ
நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்ற பாடல் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நதியின் பிழை என்று நறும்புணலின்மை என்று ஒரு கம்பராமாயணத்திலே ஒரு பாடல் ஒன்று உண்டு. ராமன் காட்டுக்கு போ என்று தசரதன் சொல்லிவிடுகிறான். அதை செய்தியை கேட்டவுடனே லக்ஷ்மண் கொதிக்கிறான். இவனெல்லாம் ஒரு அரசன், பொண்டாட்டி பேச்சை கேட்கிற இவனெல்லாம் ஒரு புருஷன், இவனெல்லாம் ஒரு மனுஷன், இவனெல்லாம் ஒரு மதி இருக்கிறதா இவனுக்கு என்று கேட்டு கொதிக்கிறான். அப்போது ராமன் சொல்லுகிறான் அவனிடத்திலே, நதியின் பிழை என்று நறும்புறல் இன்மை என்று ஆரம்பித்து அந்த வரக்கூடிய பாடல் அது விதியின் பிழை என்று அவன் ராமன் லக்ஷ்மணனுக்கு பதில் சொல்லுகிறான். நான் காட்டுக்கு போக வேண்டும் என்று என்னுடைய தந்தை எனக்கு ஆணையிட்டது விதியின் பிழை என்று அவன் சொல்லுகிறான். கண்ணதாசன் அந்த பாட்டை பின்னாலே சினிமாவுக்கு கொண்டு வருகிறான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா என்று ஒரு வரி அந்த பாடலிலே வருகிறது. பட்டினத்தாருடைய பாடல் வீடு வரை உறவு, அதைத்தான் வீடு வரை உறவு பாடலாக அவன் மாற்றினான். உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவருக்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம்மிறை, உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை தானே என்று திருமூலர் திருமந்திரத்திலே எழுதுகிறார். அதை கண்ணதாசன் பின்னாலே கொண்டு வருகிறான். உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, கடவுளை பற்றி பேசுகிற போது. எனவே இப்படி ஒரு பெரிய பட்டியலை கண்ணதாசனுடைய இலக்கிய நெஞ்சு எப்படி அந்த திரைப்பட பாடலிலே கசிந்தது என்பதை பற்றி அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை என்னுடைய நண்பர்கள் சொல்வது உண்டு. நான் கூட சொல்வேன், இன்னும் ஒருபடி மேலே போய் ஏதோ தமிழ் இலக்கியத்திலே இருந்து தான் அவனுடைய விதைகள் தோன்றியது என்று மட்டுமில்லை, ஆங்கில இலக்கியத்திலே ஒரு பாடல் ஒன்று உண்டு. பிரான்சிஸ் வில்லியம் போர்டியன் என்று ஒரு ஆங்கில கவிஞன், அவன் தி நைட் என்று ஒரு கவிதை எழுதினான். The night has 1,000 eyes and the day but one. Yet the light of the night, yet the light of the bright world dies with the dying sun. The night has 1,000 eyes and the heart but one. Yet the light of the whole life dies when the love is done. இதுதான் அந்த வில்லியம் போர்டியனுடைய பாடல். கண்ணதாசன் எழுதுகிறான், இரவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று, பகலுக்கு ஒன்றே ஒன்று, அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. நண்பர்களே, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நான் உங்களிடத்திலே கேட்கப் போகிற கேள்வி இதுதான். கண்ணதாசனுடைய நெஞ்சிலே, பாடல்களிலே, இலக்கியத்திலே, சினிமா பாடல்களிலே இலக்கிய வரிகள் இடம்பெற்றது என்பது என்னை பொறுத்தவரையிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இலக்கியத்திலே தோய்ந்த நெஞ்சம் நல்ல வரிகளை எதிர்கொள்கிற போது அது நினைவிலே வாங்கி போட்டுக்கொள்ளும். எழுத உட்காருகிற போது எதிர்பாராத விதத்தில் அந்த வரிகள் தானே வந்து விழும். அது எழுதுகிறவர்களுக்கு தெரியும் அந்த அற்புதம். எனவே இதிலே ஒரு பெரிய ஆச்சரியம் என்று ஒன்றுமில்லை என்று நான் நினைப்பேன். இலக்கியத்திலே தோய்ந்த நெஞ்சம் என்பது ஒரு குலோப் ஜாமுனை போல. குலோப் ஜாமுன் என்பது ஒரு சர்க்கரை பாகிலே மிதந்து கொண்டிருக்கிற ஒரு மாவு உருண்டை. பாகை மட்டும் சுவைக்கலாம், அந்த இனிப்பை மட்டும் சுவைக்கலாம். ஆனால் அந்த ஜாமுனை எடுத்து லேசாக அமுக்கி பார்த்தீர்களே என்றால் அதற்குள்ளிருந்து அந்த பாகு கசிந்து வரும். அதை போல இலக்கியத்திலே தோய்ந்த உள்ளம், அதற்குள்ளே இருந்து அவர்கள் படித்த வரிகள் கசிந்து வரும். அது இயல்பானது. ஆனால் கண்ணதாசனை அவனுடைய சினிமா பாடல்களை வைத்துக்கொண்டு மாத்திரம் அவருடைய ஆளுமையை அளக்க முயல்வது, அவருடைய இலக்கிய மனத்தை அறிந்து கொள்ள முயல்வது, அவருடைய உயரங்களை கணக்கிட முயல்வது சரிதானா? இதுதான் நான் உங்கள் முன்னாலே வைக்கக்கூடிய கேள்வி. சினிமா பாடல் என்பது அதற்கு பின்னாலே பல மூளைகள் இருக்கின்றன. ஒரு சினிமா பாடல் வெற்றி பெறுவதற்கு அந்த பாட்டிலே வருகிற பாவத்தை கொண்டு வருகிற பாடகன் மிக முக்கியமானவன். நீங்கள் நினைத்து பாருங்கள், அஞ்சாமை எங்கள் உடமையடா
என்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அந்த பாடலை பாடியவரை காலங்களிலே வசந்தம் என்ற பாடலை பாட சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு பாட்டினுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற அந்த பாடகன் மிக முக்கியமானவன். அந்த பாடகனை அப்படி பாட வைக்கிற இசையமைப்பாளன் முக்கியமானவன். இன்றைக்கும் கண்ணதாசனுடைய பாடல்கள் பல ரீமிக்ஸ் செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பொன்மகள் வந்தாள் என்ற அந்த பாடலை அன்று நாம் கேட்டபோது நம்முடைய நெஞ்சத்திலே ஏற்பட்ட சிலிர்ப்பு இன்றைக்கு ஏன் ஏற்படவில்லை? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் என்ற அந்த பாடலை கேட்டபோது நமக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஒரு குதிப்பு இன்றைக்கு ஏன் அந்த பாடல் ரீமிக்ஸ் செய்யப்பட்டு வருகிற போது நமக்கு ஏற்படவில்லை? அதே வரிகள். எனவே ஒரு திரைப்பட பாடலுக்கு இசை என்பதும் முக்கியம். அந்த காட்சி, அந்த இசைக்கு, அந்த வரிகளுக்கு திரையிலே உயிர் கொடுக்கிற நடிகர்களும் முக்கியம். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா என்ற அந்த பாடலை சாவித்திரியும் சிவாஜி கணேசனும் நமக்கு திரையிலே காட்டியிருந்திருக்காவிட்டால் அது நம்ம நெஞ்சிலே இப்படி கல்வெட்டு போல பதிந்திருக்குமா? அந்த காட்சியை சிந்தித்த இயக்குனரும் முக்கியம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவை எழுதப்பட்ட காலமும், அந்த காலத்திலே நிலவிய சூழலும், அந்த சூழலிலே இந்த கலாச்சாரமும் முக்கியம். எனவே கண்ணதாசன் என்கின்ற ஒரு பெரிய யானையை அவனுடைய சினிமா பாடல்களை வைத்துக்கொண்டு மாத்திரம் அளவிடுவது என்பது சர்க்கஸிலே அந்த யானையை ஸ்டூலிலே உட்கார்த்துவதைப் போல. என்னுடைய நண்பர்கள் கலாப்பிரியா போன்றவர்கள் கூட எழுதுகிறார்கள், கண்ணதாசனுடைய முழு ஆளுமையும் அவனுடைய திரைப்பட பாடலை வைத்துக்கொண்டு அளவிட்டு விடலாம் என்று எழுதுகிறார்கள். ஜெயமோகன் போன்ற நண்பர்கள் அவருடைய மொழியினுடைய ஆளுமையை காட்டுகிற நேரத்தில் எல்லாம் கூட அவருடைய திரைப்பட பாடலைத்தான் எடுத்து அவர்கள் உதாரணமாக காட்டுகிறார்கள். மொழி என்பது, தமிழ் என்பது கண்ணதாசனிடத்திலே உட்கார் என்றால் உட்கார்ந்தது, எழு என்றால் எழுந்தது. அதை போல வேறு எவரிடத்திலும் தமிழ் கைகட்டி சேவகம் செய்ததாக வரலாறு இல்லை. கண்ணதாசன் தென்றல் என்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அந்த பத்திரிகையிலே இன்றைக்கு இயக்குநராக அறியப்படுகிற எஸ்பி முத்துராமன் உதவி ஆசிரியராக பணிபுரிகிறார். ஒரு படத்திற்கு ஒரு திரைப்படங்களுடைய புகைப்படங்களை இதழிலே வெளியிடுவது என்கின்ற வழக்கத்தை ஆரம்பித்தவர் கண்ணதாசன். தென்றலிலே ஒரு புகைப்படத்தை, ஒரு சினிமா ஸ்டில்லை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இதற்கு பாட்டு எழுதி கொடுங்கள், இதற்கு 2 வரி வேண்டும் என்று முத்துராமன் அவரிடத்திலே கேட்கிறார். அந்த புகைப்படத்திலே ஒரு நடிகை அந்த கதாநாயகனுக்கு ஏதோ காஃபி கொடுப்பதை போல ஒரு படம், ஒரு உப்புச்சப்பற்ற, ஒரு எதுவுமே எழுதுவதற்கு வாய்ப்பற்ற ஒரு படம். கண்ணதாசன் எழுதுகிறார், காப்பிக்கு உப்பிட்டு கொடுத்தாலும், காப்பிக்கு உப்பிட்டு காரிகை கொடுத்தாலும் சாப்பிட்ட பின்தானே சர்க்கரை இல்லை என்று தெரியும். இன்னொரு படம், ஒரு பெண், ஒரு நடிகை கார் ஓட்டுவதைப் போல ஒரு படம், அதற்கும் ஒரு வரியை எழுதி கொடுங்கள் என்று கேட்கிறார். வண்ணமையில் கார் ஓட்ட வந்தால் எண்ணெய் இல்லாமல் ஓடுமா இந்த கார் என்று எழுதுகிறார். எல்லாம் ஒரு நிமிடத்தில் இப்படி சொடக்கு போடுகிற நிமிடத்தில் எழுதி கொடுக்கக்கூடிய வரிகளாக இருக்கிறது. தமிழ் அவன் சொன்ன இடத்திலே உட்கார்ந்தது. எதுகையும் மோனையும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றன. எனவே கண்ணதாசனுடைய ஆளுமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்ணதாசனுடைய மனதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், கண்ணதாசனுடைய உயரத்தை அளக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய தனிப்பாடல்களை படிக்க வேண்டும். புதுமைப்பித்தன் சொன்னான், உங்களுடைய சிறுகதையை பற்றி உங்களுடைய அளவுகோல்களை என் கதையின் பக்கத்திலே கொண்டு வராதீர்கள், அவை உங்கள் அளவுகோளுடைய உயரத்தைத்தான் காட்டுமே தவிர என்னுடைய சிறுகதையினுடைய உயரத்தை காட்டாது என்று சொன்னான். கண்ணதாசனுடைய தனிப்பாடல்களிலே என்ன இருந்தது என்று யோசித்து பார்த்தீர்களே ஆனால், அவனுடைய தனிப்பாடல்களிலே இருந்த அந்த தனிமனித பாடல்களை எல்லாம், துதிகளையும் வசைகளையும் நீக்கிவிட்டு பார்த்தால் 2 விஷயங்கள் முக்கியமாக இருந்தன. ஒன்று, ஒரு அறச்சீற்றம் இருந்தது. நம்ம நடக்கிற சமூகத்திலே நடக்கிற அந்த இரட்டை வேடத்தை பற்றிய ஒரு கோபம் இருந்தது. இந்த போலித்தனத்தை பற்றிய ஒரு ஆத்திரம் இருந்தது. அவர் ஆரம்ப காலத்தில் எழுதிய ஒரு பாடல், பாரதியாருடைய பாடலை நினைவிலை வைத்துக்கொண்டு இந்த பாட்டை கேளுங்கள். பாரதியார் எழுதினார், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாரதியார் எழுதினார். கண்ணதாசன் எழுதுகிறார், இதற்கு புதிய தமிழ்நாடு என்று தலைப்பு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே,
எங்கள் மந்திரிமார் என்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருண நதி என மேவிய ஆறு பலவினிலும் உயர் வெள்ளை மணல் கொண்ட தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, காமராசர் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வித கேசுகள் பேப்பரினிலே வர பாரெங்கும் நாரும் தமிழ்நாடு. அவன் சொன்னது பாரெங்கும் மணக்கும் தமிழ்நாடு, இவர் சொல்வது பாரெங்கும் நாரும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து உள்ளதும் கெட்ட தமிழ்நாடு. கொலை கொள்ளை எனும் மிக்க நல்ல தொழில்களை குறைவரச் செய்யும் தமிழ்நாடு. விண்ணை இடிக்கும் தலையிமயம் எனும் வெற்பை இடிக்கும் திறனுடையார். இது பாரதியாருடைய வரி. இவர் எழுதுகிறார், விண்ணை இடிக்கும் தலையிமயம் எனும் வெற்பை இடிக்கும் திறனுடையார் தினம் தொன்னை பிடித்து தெருவினிலே நல்ல சோற்றுக்கலையும் தமிழ்நாடு. எவ்வளோ கோபம்! தன்னுடைய நாட்டை பற்றி அவன் அவ்வளோ உயர்வாக சொன்ன இடத்துல இவருக்கு அப்படியே அவர் இளைஞராக எழுதிய போது ஆரம்ப காலத்திலே எழுதிய ஒரு பாடல். அவர் பல தலைவர்களை வாழ்த்தி பாடியதும் உண்டு, வசை பாடியதும் உண்டு. அவரே சொல்லதைப் போல மானுடரை பாடுவதும் அவர் மாறிய பின் நேசுவதும் என் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி பின் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் இருகம். இது தன்னை பற்றி அவரே சொல்லிக் கொண்டது. நேருவிலிருந்து துவங்கி அநேகமாக எல்லா தலைவர்களையும் ஒரு சாடி எழுதியவர். அவர் சாடி எழுதாத ஒரு தலைவர் காந்தி. ஆனால் அந்த காந்தியை பற்றி எழுதுகிற போது அவனுடைய கோபம் மக்கள் மீது திரும்புகிறது. நம்முடைய மக்கள் ஒரு லாஜிக்கை பற்றி கவலைப்படுவதில்லை, ஒரு மொராலிட்டியை பற்றி கவலைப்படுவதில்லை, வெறும் வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்கிறார்கள் என்கின்ற கோபம் அவனுக்கு இருக்கிறது. ஒருவர் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன் என்று சொன்னபோது எப்படி முடியும் என்று அந்த லாஜிக்கை பற்றி யாரும் கேள்வி கேட்கவில்லை. லஞ்சம் வாங்குகிறான் என்று சொன்னால் ஒருவன் கொடுக்கிறான், ஒருவன் பெறுகிறான், அதில் உனக்கு என்ன கஷ்டம், உன்னிடத்திலே இருந்தால் கொடு என்று இவர்கள் சொல்லுகிறார். ஒருவன் பல மனைவிகள் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவன் உடம்பிலே அவனுடைய இரத்தத்திலே துடிப்பு இருக்கிறது, உனக்கும் துடிப்பு இருந்தால் வைத்துக்கொள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய தமிழ் மக்கள் மொராலிட்டியை பற்றி கவலைப்படுவதில்லை. வெறும் சில்லறை சுகங்களுக்காக பெரிய நோக்கங்களை, பெரிய லட்சியங்களை, பெரிய மாறல்களை விட்டுவிடுகிறார்கள் என்கின்ற கோபம் அவனுக்கு இருந்தது. அவன் காந்தியை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறான், பிறப்பினை பெறுவோரெல்லாம் பிறந்தவரில் சிறந்தவர் இல்லை, இறப்பினை அடைந்தோரெல்லாம் இறந்ததில் உயர்ந்தவர் இல்லை, பெறப்படும் பிறப்பை நாட்டின் பெருமைக்கு அளித்தார் மட்டும் சிறப்புறு புகழும் பெற்றார், தெய்வத்தோடு இடமும் பெற்றார் என்று ஆரம்பிக்கிற அந்த கவிதையில் எழுதுகிறான் காந்தியை பற்றி. பொய் சொல்லி புகழ்தல் வேண்டார். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை மனசில் வச்சுட்டு இதை கேளுங்க. பொய் சொல்லி புகழ்தல் வேண்டார், பொன்னாடை மலர்கள் வேண்டார், காட்கள் வேண்டார், கவிபாடும் அரங்கம் வேண்டார், நெய்தொட்ட கையே போல், என்ன ஓமை, நெய்தொட்ட கையே போல் நெறிதுயர் வாசம் நல்கும் மெய்பெற்ற வாழ்க்கை என்றோ மேலுற நடத்தி சென்றார். காந்தியும் அவர் பின்னாலே கணக்கற்ற சீடர்களும் நீந்திய தியாகத்தீயை நினைக்குங்கால் சிலிர்க்கும் மேனி, ஏந்திய விளக்கில் தாங்கள் எண்ணெயாய் வந்து விழுந்தார், அந்நாள் சாந்திக்கு இரத்தம் தந்தார், தர்மத்தின் நிழலாய் நின்றார். இவளையும் சொல்லிவிட்டுத்தான் அவனுடைய கோபம் மக்களை நோக்கி திரும்புகிறது. இன்றைய சமுதாயத்தை எண்ணுங்கால் அவர்கள் செய்த அன்றைய தியாகம் யாவும் அழிந்தன என்றே தோன்றும். அன்றைய தியாகம் யாவும் அழிந்தன என்றே தோன்றும். நன்றி இல்லாதார் மக்கள், நடைமுறை அவமானங்கள் மன்றிலே எதையோ கேட்டு மாலைகள் அணிவிக்கின்றார். ஒரு வழி, அதற்கு பின்னாலே காந்தியிடத்திலே சொல்லுகிறான், ஒரு வழி சரியாய் நின்ற உத்தம தலைவா, நீயும் மறுபடி பிறந்தால் இந்த மண்ணிலே பிறத்தல் வேண்டாம். அதற்கு பிறகு அவன் வைக்கிற அந்த ஓமை, அதுக்கப்புறம் அந்த கவிதை உங்களால் படிக்க முடியாது. திருமகள் பிறந்தாள் என்றாள்,
தெருத்திண்ணை கோவில் அல்ல. நீங்கள் வந்து பிறந்துடாது, இந்த இவ்வளோ நன்றியற்ற மக்களுக்கு நடுவில் வந்து நீ பிறந்துடாத. திருமகள் பிறந்தாள் என்றால் தெருத்திண்ணை கோவில் அல்ல. இதில் இன்னொன்று என்னவென்றால், அவனுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மீது ஒரு சீற்றம் இருந்ததோ, மக்கள் நம்முடைய இப்படி இருக்கிறார்களே, இந்த ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்கின்ற சீற்றம் இருந்ததோ, அந்த அளவுக்கு அவர்கள் மீது அவனுக்கு பரிவு இருந்தது. ஒரு சமயத்தில் எண்ணுகிறான், இவர்கள் வேறு என்ன செய்வார்கள் என்று அவன் எண்ணுகிறான். முட்டாள்கள் பலர் கூடி முடிவு செய்வதே முழுதான ஜனநாயகம். எப்படி? முட்டாள்கள் பலர் கூடி முடிவு செய்வதே முழுதான ஜனநாயகம். முதலாளி மடியிலே முட்டாள்கள் ஆடினால் முழுதான பணநாயகம். பட்டாளம் அதனையே பறித்து கொண்டோடினால் பலமான ஆதிபத்தியம். பாரினில் இம்மூன்றும் சக்கரம் போல் பார்க்கின்ற கண்களுக்கு வட்டாடத் தோன்றுமே அல்லாது நேர்வழி செல்லும் மார்க்கமில்லையே என்று மக்களை பற்றி அவன் கசிந்துருகுகிறான். இதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்ணதாசன் இந்த வரிகளை எழுதிய போது அரசியலிலே தீவிரமாக இருந்தவர். அவருக்கு எல்லா கட்சிகளிலும் எதிரிகள் இருந்தார்கள். அவர் இருந்த கட்சியிலே இருந்த கூட அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய கருத்துக்களை அவர் வெளிப்படையாகவும் சற்றும் கூறும் அழுங்காமலும் சொல்லக்கூடிய திறம் பெற்றிருந்ததினாலே அவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் எடுத்து சொன்னார். அவர் இடத்திலே வந்து பெரிய பணக்காரர் கிடையாது, பெரிய பணம் கிடையாது, அரசிலே எந்த பதவியும் அவர் வகிக்கவில்லை, அவரிடத்திலே அதிகாரம் கிடையாது. ஆனாலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை கூர்மையோடு சொன்னார். ஏனென்றால் அது தன்னுடைய கடமை என்று அவர் நினைத்தார். இவை சரியென்றால் ஏம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. எவையவை தீமை எவையவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. அவர் மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிற போதெல்லாம் அவர் அடிக்கடி கட்சி மாறுகிறார். அவருடைய அறச்சீற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த சமூகம் அவருக்கு என்ன எதிர்வினை ஆற்றிற்று என்று சொன்னால், அவர் மதுவிலே கிடப்பவர் என்று சொன்னது, அவர் மங்கையின் பின்னாலே செல்பவர் என்று விமர்சித்தது, அவர் அடிக்கடி கட்சி மாறுகிறவர் என்று அவருடைய விசுவாசத்தை சந்தேகித்தது. அவருடைய சீற்றத்துக்கு நேராக எதிர்கொடுக்க முடியாத இந்த சமூகம் அந்த விமர்சனங்களை எல்லாம் செய்தது. அதுக்கு அவர் சொல்லுகிறார், தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, அடுத்த வார்த்தை தான் மிக முக்கியமானது. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. என்ன வேணா சொல்லிக்க, நான் சொல்றத சொல்வேன். அது இது வந்து ஒரு சமூகத்தின் மீது ஒரு அக்கறையும் பரிவும் கோபமும் இருக்கக்கூடிய ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தையா இல்லையா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணதாசன் எத்தனையோ பேருக்கு இரங்கல் பாடல்கள் எழுதினார். ஆனால் அவர் தனக்குத்தானே எழுதி கொண்ட ஒரு இரங்கல் பாடல் ஒன்று உண்டு. அவருடைய நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருந்தது, தன் மீது அவர் வைத்த தன் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருந்தது என்று யோசித்து பார்க்கலாம். அந்த நம்பிக்கையைத்தான் அவர் பல இடங்களிலே திரைப்பட பாடல்களில் ஆகட்டும், தனிப்பாடல்களில் ஆகட்டும், திரும்ப அதுதான் கசிக்கிறது. ஒரு இடத்துல எழுதுகிறார், கடல் நீரெல்லாம் குடிநீராக இருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும் என்று எழுதினார். யோசித்து பாருங்கள், கடல் நீர் பூராம் குடிநீர். அப்படியானா நம்ம ஏன் கிரவுண்ட் வாட்டருக்கு போகிறோம்? கடல் நீர் எல்லாம் குடிநீராக இருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும் என்று எழுதினார். அதாவது எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு பயன் இருக்கிறது, அவர்கள் பிறப்பிலே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது, அவர்களால் இந்த சமூகத்திற்கு பயன் உண்டு என்று நம்பியவர் அவன். தன்னை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? செத்தானா நம்மளை பற்றி என்ன எழுதுவார்கள் என்று யோசிப்போம். அவர் சொன்னார், அவர் செத்து போனால் அந்த சிதையிலே இருக்கிற அந்த தீ எழுந்து, அந்த தமிழ் எழுந்து இவரை பற்றி பாடும் என்று அவர் எழுதினார். தேனார் செந்தமிழை திகட்டாமல் செய்தவன், மெய் தீயில் வேக போனார் போகட்டும் என பொழிந்த திருவாயிர் தீயில் புகைந்து போக, போனால் போகட்டும் போடா எழுதினவன். மெய் தீயில் வேக போனார் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக, மானார்தம் முத்தமுடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக,
தானே என் தமிழில் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே. கூற்றுவன் தன் அழைப்புதழை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு நீ எறிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு என்று அவன் அந்த சிதைக்கு அவன் சொல்லுகிறான். எனவே இன்றைக்கு என்ன தேவை என்று யோசித்து பார்த்தால் கண்ணதாசனுடைய காலத்திலே இருந்த அதே போலி அரசியல் இருக்கிறது, இரட்டை வேடம் இருக்கிறது, பணநாயகம் இருக்கிறது, ஜாதி அரசியல் இருக்கிறது. அவன் ஒரு இடத்துல எழுதுகிறான், கடிகாரம் மணியை காட்டும், கேலண்டர் தேதி காட்டும், தேர்தல் ஜாதி காட்டும் என்று எழுதினான். இன்னொரு இடத்துல எழுதுகிறான், செல்லாத செக்கிலே எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எழுதலாம், திட்டத்தை நிறைவேற்றப் போவதில்லை என்று சொன்னால் என்ன வாக்குறுதிகளை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இன்றைக்கு அந்த பணநாயகம் இருக்கிறது, இன்றைக்கு அந்த ஆணவம் இருக்கிறது, இன்றைக்கு அந்த சுயநலம் இருக்கிறது. ஆனால் கண்ணதாசனை போன்ற அறச்சீற்றமிக்க பாடல்கள் எங்கே? இன்னமும் நாம் கண்ணதாசனுடைய சினிமா பாடல்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கப் போகிறோமா, அல்லது இந்த அறச்சீற்றம் மிக்க பாடல்களை மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் வைத்து அவர்களை யோசிக்க வைக்கப் போகிறோமா, இன்னொரு கண்ணதாசனை உருவாக்கப் போகிறோமா என்பதுதான் நான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. எனவே தயவு செய்து கண்ணதாசனை அளவிடுகிறவர்கள் வெறும் சினிமா பாடலை மட்டும் கொண்டு அளவிடாதீர்கள். ஒரு சினம் கொண்ட சிங்கத்தை ஒரு சிமிழுக்குள்ளே அடைத்து விடாதீர்கள். அவர் இறந்த பிறகு என்ன ஆகும் என்று அவர் இறந்தபோது அவருக்கு பலர் இரங்கல்பா எழுதினார்கள். அதிலே மேத்தா எழுதிய ஒரு இரங்கல்பா இன்றைக்கு வரைக்கும் உயிர்ப்போடும் உண்மையோடும் இருக்கிற ஒரு பாடல். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. அவர் இறந்தபோது மேத்தா எழுதினார், இன்னும் சில கவிவாணர் இது நல்ல வாய்ப்பென்று இடம் பிடிக்க எழுந்து வரலாம், இதயத்தில் ஒட்டாமல் இதழொட்டும் விதங்களிலே கவிதைகள் கொண்டு தரலாம், இதயத்தில் ஒட்டாமல் இதழொட்டும் விதங்களிலே கவிதைகள் கொண்டு தரலாம், பின்னணியும் விளம்பரமும் பெருங்கைகள் தூக்கிவிடும் பின்பலமும் வெற்றி பெறலாம், பின்னணியும் விளம்பரமும் பெருங்கைகள் தூக்கிவிடும் பின்பலமும் வெற்றி பெறலாம், பேதையர் வீதிகளில் போதைகளை தோற்றுவித்து பெயரோடும் புகழும் பெறலாம், என்னதான் கவிவாணர் எழுந்தாலும் நடந்தாலும் நீ இருந்த உன் சிம்மாசனம், என்னதான் கவிவாணர் எழுந்தாலும் நடந்தாலும் நீ இருந்த சிம்மாசனம் இனி ஒருவர் தனியாக நிரப்பிவிட முடியாத இசைப்பாடல் அரியாசனம், இனி ஒருவர் தனியாக நிரப்பிவிட முடியாத இசை அரியாசனம். இதுதான் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவை கண்ணதாசனுடைய அறச்சீற்றம் மிகுந்த பாடல்களை மக்களிடத்திலே எடுத்து செல்வது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பேரன்பிற்குரிய மாலன் அவர்கள் ஒரு ஆழமான கேள்வியை நம் முன்னாலே வைத்து சென்றிருக்கின்றார்கள். இன்று இருக்கக்கூடிய சூழல், சமூக சூழல் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் படம் பிடித்து காட்டி, அன்றிருந்தவாறு அறச்சீற்றமிக்க கவிஞர் யார், படைப்பாளி யார், 1000 இளைஞர்கள் எழுந்து வர வேண்டும், புதிய அறச்சீற்றத்தை நெஞ்சில் தாங்கி வர வேண்டும் என்ற வேண்டுதலை ஒரு கேள்வி வடிவத்தில் வடித்து சென்றிருக்கின்றார்கள். ஆழமான உரை, அற்புதமான உரை. ஆழமான உரையை அமைதியாக இடையிடையே ஆரவாரம் இல்லாமல் ஆழமாக சொல்லப்படுகிற கருத்தை கூட உள்வாங்கி கொண்டு கைதட்டுகிற மேதமை உங்களிடத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. உள்ளபடியே மிகச்சரியாக புரிந்து கொண்டு ஒரு சொற்பொழிவாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் தான் சொல்லுகிற கருத்து மிகச்சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த அவை அவ்வளவு பக்குவமாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் இன்னும் சிறந்த 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 கருத்துக்களை கொண்டு வர இயலும் என்பது மாதிரி மிக அற்புதமான உரையை நிகழ்த்தி இருக்கின்றார் நம்முடைய மரியாதைக்குரிய மாலன் அவர்கள்.